மக்களே, வெல்கம் டு துபாய் நண்பன். நான் என்னென்ன பண்ணுறேன், இப்போ தான் சிஎம் ஆகியிருக்கு. அதுக்குள்ளே நோத்தில் என்னாண்டாக்க எல்லாம் ப்ரைம் மினிஸ்டர் லெவலுக்கு போயிட்டானே. வேணாண்ணா, நம்மளுக்கு இந்த சிஎம் போஸ்ட்டே போதும். நீ வேறு ஒரு தடவை முடிவு பண்ணால் உன் பேச்சு நீனே கேட்க மாட்டேன். அந்த ஆசையெல்லாம் வேணாண்ணா. நம்மளுக்கு இதுக்கே பெரும் பாடுபட்டிருக்கு சிஎம் ஆகுறதுக்கு. இன்னொருக்கு அதுக்கு நம்மளுக்கு பாடுபட இயலாது. தமிழ்நாட்டை மட்டும் நீ பாரு. ஓகே, நான் வேறு தமிழ்நாட்டுக்காரனும் இல்லை, நான் வேறு ஸ்ரீலங்காக்காரன். நான் அங்கேருந்து வேறு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு பெரிய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. நீ இப்போ இது இல்லை, இதுக்கு அடுத்து பிஎம் ப்ரைம் மினிஸ்டர்னு போயிட்டேன்னா எனக்கு அதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பெரிய வானாண்டு பேருண்ணா. நீ தமிழ்நாட்டை மட்டும் பாரு. தமிழ்நாட்டை வேறு லெவலில் கொண்டு போகிற இதை மட்டும் பாருன்னா நான் எங்களால் எழுத மாதிரி ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். மக்கள்கிட்ட சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும். தமிழ்நாடு இப்போ வேறு லெவலில் போயிட்டுக்கிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்டார்ட் பண்ணி இப்போ 1 மந்த் ஆவலில் சிங்கப்பெண் திட்டம் அறிமுகப்படுத்தியாச்சு. ஓகே, மற்ற ஒவ்வொரு சொன்ன எல்லா திட்டத்துலேயும் அரைவாசி இதாக்கியாச்சு. திமுக செஞ்ச நல்ல திட்டங்களையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கு. டிவிக்கே வந்து சும்மா அந்த என்ன தற்கூரி கூட்டம் அப்படி இப்படின்னாங்க. தற்கூரி கூட்டத்தோட ஆட்சி எப்படி நடக்குதுன்னு சொல்கிறத இன்னும் கொஞ்சம் நாளில் பார்ப்பீங்க. இப்போவுமே ஸ்டார்டிங்கே நல்லா இருக்குது. ஓகே, மக்கள் எல்லாத்துக்கும் எப்படி ஆட்சி ஒன்று கிடச்சிருக்குன்னு எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. அதை சுற்றி ஒரு நாளும் இதில் ஒன்றும் பிழை போகாது. பின்னுக்கு இன்னும் போக இதில் ஆட்சி நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கும். எங்களோட டார்கெட் அடுத்த 2031 ஆக போகல 200 சீட்ஸ். ஓகே, 200 சீட்ஸ் அடித்து தனி பெரும்பான்மையோட எதிர்கட்சியுன்னே இல்லாத லெவலில் ஆட்சியை அமைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில். அதுதான் தளபதியோட ஆசை. எல்லாத்தோட ஆசையும், டிவிகே தொண்டர்கள் எல்லாத்தோட ஆசையும் அதுதான். ஓகே, மற்றது சந்தோஷமான விஷயம், நானும் டிவிகே ஐடி எடுத்துட்டேன். இப்போ நானும் டிவிகே ஒரு மெம்பர் ஒருத்தர் தான் யூஏஇயில். அதை சுற்றி எனக்கு எதுக்கு பிறகு யாரும் சொல்ல இயலாது, நீங்கள் ஏன் பேச இயலான்னு சொல்ல இயலாது. எனக்கும் இப்போ மெம்பர்ஷிப் வந்துருச்சு. நானும் டிவிகேயில் ஒரு மெம்பர் ஒருத்தர் தான். ஓகே, அதுக்கு பிறகு இதுவரையும் கூட்டணி ஆட்சிக்கு யாருமே மந்திரி பதவி கொடுக்கல, அமைச்சர் பதவி கொடுக்கல. முஸ்லீம் லீக்குக்கு முதல் முறையாக ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கு. விசிகா எத்தனை வருஷமாக இருக்காங்க. விசிகா, ஐஎம்எல்யூ, முஸ்லீம் லீக்கெல்லாம் எத்தனை வருஷமாக திமுகவோட கூட்டணி இருந்தாங்க. இதுவரையும் ஒரு அமைச்சு பதவி காட்டினது கூட இல்லை. ஃபஸ்ட் டைம் எங்களோட தலைவர் தளபதி விஜய் இது சொல்லாமல் அவர் கொடுத்துருக்காரு அமைச்சர் பதவி. தாரேன்னு சொல்லையும் இல்லை, அவங்க வானான்னு சொல்லி இவரே கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. எப்படிப்பட்ட மனசு, யாருக்கு வரும் இப்படி ஒரு மனசு? தாவேக்கால வேண்டிய மட்டும் பேர் இருக்காங்க கொடுக்கறதுக்கு, அமைச்சு பதவி கொடுக்கறதுக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் வேண்டிய மட்டும் இருக்காங்க. அப்பையும் எங்களை நம்பி வந்தாங்களே கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியை வந்து வெத்தின பிறகு கூட்டணிக்கு வந்த கட்சிக்கு கூப்பிட்டு கொடுத்துருக்கு அமைச்சர் பதவி. இவ்வளோ காலம் திமுக கவர்மெண்ட்டில் அமைச்சு பதவி ஒன்று யாருக்கும் கொடுக்குறத விட்டு நினச்சி கூட பார்க்கல. இவங்கெல்லாம் வந்து திமுக கவர்மெண்ட்டில் எத்தனையோ வருஷமாக இருந்தாங்க. ஓகே, அப்போ இன்னும் திமுக கவர்மெண்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது எப்படின்னாக்க, இவங்க வந்து டெம்பரரியாக போயிட்டுருக்காங்க, அடுத்த எலெக்ஷனில் வந்துடுவாங்கன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அடுத்த எலெக்ஷனில் இவங்கெல்லாம் டிவிகேவோட தான் இருக்க போகிறாங்க. டிவிகே கூட்டணியில் தான் இவங்கெல்லாம் போட்டி போட போகிறாங்க. சரியா? எங்களுக்கு யார் இருந்தாலும் இல்லாட்டியும் தளபதி 200 அடிக்கிறது கான்ஃபிடென்ட் கட்டாயம் நடக்கும். ஓகே, சிறுபான்மையினர் ஓட்டு இந்த தேனம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு தளபதிக்கு. அப்போ அது வந்து திமுகவோட இருந்த சுட்டி. ஆனால் இப்போ தளபதி செய்கிற வேலை திட்டமெல்லாம் பார்க்க போகல. சிறுபான்மையினரோட ஓட்டு வந்து தளபதிக்கு அழகாக வரும். அதை பற்றி நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்களோட பிளான் இப்போ அடுத்தது 2031 நோக்கி அடுத்த இலக்கு என்னன்றதை நாங்கள் செஞ்சுக்கிட்டே போவோம். நாங்கள் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு மாதம் ஆக போகலே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் 2031 பிளான் என்னான்னு சொல்கிறத. டிவிகே ஐடி விங்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். வி ஆர் ரன்னிங் ஃபார் தேட். ஓகே, நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுக்கிட்டு இருக்குது. 2031 அது எங்கே போகணுமோ அப்படி போயிட்டு நிற்கும். ஓகே, எங்களுக்கு நாங்கள் அந்த ப்ரைம் மினிஸ்டர் கனவுலையும் இல்லை, அந்த போட்டியிலையும் நாங்கள் இல்லை. அது அங்கேருந்து நார்த் இந்தியாவிலேருந்து இழுத்து விட பார்க்குறாங்க. அதுக்கு நாங்கள் வரல, தளபதியும் அதுக்கு போக மாட்டார். ஓகே, அடுத்தது டிவிகே வந்து கேரளாவுக்கு போகுது. கேரளாவில் டிவிகே கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான வேலை திட்டம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது நல்லா போகும். அது எங்களோட அண்டைய மாநிலம், தமிழ்நாட்டில் அண்டைய மாநிலம் கேரளா. அவங்க அங்குள்ள ரசிகர்கள் ஆசையாக கேட்டுக்கொண்டதுக்கு அமைய தளபதி அதுக்கு எக்ஸெப்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அடுத்த நெக்ஸ்ட் எலெக்ஷனில் கேரளாவில் போட்டி போடுவாங்க. அது நடக்கும். அது ஓகே. நோத்தில் போயிட்டு நாங்கள் அந்த சண்டை செய்யலாம் வரல. ஓகே, எங்களுக்கு அந்த விளையாட்டெல்லாம் வேணாம். நாங்கள் எங்களோட விளையாட்டை மட்டும் நாங்கள் விளையாடுறோம். ஓகே, மக்கள் எங்களோட தளபதி ஃபேன்ஸ் யாரும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு
வேலை செய்ய வேணாம், அந்த விளையாட்டு எங்களுக்கு வேணாம். ஓகே, சும்மா சரி தளபதினா மண்டைக்கு அது போயிருச்சுன்னா அந்த மனுஷன் ஒரு வாரத்தை முடிவு பண்ணிட்டான்னா அவன் பேச்சு அவனே கேட்க மாட்டான். அதை சுற்றி வேணாம். அதை பற்றி எங்களை யாரும் வீடியோ போடையும் வேணாம். நாங்கள் எங்களை இலக்கை நோக்கி போய்ட்டுக்கிட்டே இருப்போம். மக்களே, நிறைய சப்போர்ட் தாரீங்க எல்லோரும். ஆனால் வீடியோவை பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல, லைக் பண்ணுறீங்கல்ல, கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, எல்லாத்தையும் செஞ்சுட்டே போயிருங்க. இன்னும் குறையாது உங்களுக்கு. இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் நன்றி.